இந்தியா இங்கிலாந்து மோதிய 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் முதல் 4 போட்டிகளில் இங்கிலாந்து அணி 2-1 என்ற நிலையில் முன்னிலையில் இருந்தது. இதனால் ஓவலில் நடைபெற்ற 5வது டெஸ்ட் போட்டி இந்திய அணிக்கு வாழ்வா சாவா என்ற நிலையில் அமைந்தது. இந்திய அணி இங்கிலாந்து அணிக்கு 373 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. அப்போது இங்கிலாந்து அணி வீரர் ஹாரி புரூக் 25 ரன்கள் எடுத்திருந்த போது 35வது ஓவரில் பிரசித் கிருஷ்ணா வீசிய பந்தை ஹாரி புரூக் மேலே தூக்கி அடித்தார். அதனை பார்த்த பிரசித் கிருஷ்ணா குஷியாகி விக்கெட் எடுத்துவிட்டதாக நினைத்து கொண்டாட ஆரம்பித்தார். ஆனால் பவுண்டரி லைனில் இருந்த சிராஜ் பந்தை பிடித்துவிட்டு பவுண்டரி லைனில் காலை வைத்தார். இதனால் 6 கொடுக்கப்பட்டது. இதனை பார்த்த பிரசித் கிருஷ்ணா அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் சிராஜ் பிரசித் கிருஷ்ணாவிடம் மன்னிப்பு கேட்டார். அதனைத் தொடர்ந்து ஹாரி புரூக் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவது போல அதிரடியாக ஆடி 111 ரன்களை குவித்தார். சிராஜ் தவறவிட்ட கேட்ச் ஆட்டத்தையே மாற்றிவிட்டதாக பலரும் சிராஜை இணையத்தில் வறுத்தெடுத்து வந்தனர். ஏற்கனவே லார்ட்ஸ் மைதானத்தில் நடந்த 3வது டெஸ்ட் போட்டியில் கடைசி இன்னிங்ஸில் இந்திய அணி 9 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் ஜடேஜா மட்டும் 61 ரன்களை குவித்து தனி ஆளாக அணியின் வெற்றிக்கு போராடினார். இந்திய அணி வெற்றி பெற 22 ரன்கள் தேவை என இருந்தபோது ஸ்ட்ரைக்கில் இருந்த சிராஜ் பந்தை பேட்டில் தடுத்த போதும் எதிர்பாராத விதமாக பந்து உருண்டு சென்று ஸ்டம்பில் மோதியதில் அவர் அவுட் ஆனார். இதனால் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றது. மேலும் சிராஜ் மனமுடைந்து களத்திலேயே கண்ணீர் சிந்தினார். வெற்றி பெற வேண்டிய போட்டியை கோட்டை விட்டதால் இந்திய அணி ரசிகர்கள் சிராஜை இணையத்தில் வசைபாடி வந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 5வது டெஸ்ட் போட்டியின் 5வது நாளில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற 35 ரன்கள் மட்டுமே தேவையாக இருந்தது. அதே நேரத்தில் இந்திய அணி வெற்றி பெற 4 விக்கெட்டுகள் தேவை என்று இருந்தது. ஆட்டம் தொடங்கிய சிறிது நேரத்திலேயே ஜேமி ஸ்மித் மற்றும் ஜேமி ஓவர்டன் ஆகிய இருவரையும் சிராஜ் காலி செய்தார். இதனால் ஆட்டம் இந்தியாவின் பக்கம் திரும்பியது. பின்னர் பிரசித் கிருஷ்ணா தனது பங்கிற்கு ஜோஸ்டங் விக்கெட்டை கைப்பற்றினார். கஸ் அட்கின்சனை சிராஜ் கிளீன் போல்ட் செய்து இந்திய அணியை வெற்றியடைய செய்தார். வெற்றி குறித்து பேசிய சிராஜ், இன்று காலை எழுந்தபோது நான் கேம் சேஞ்சராக இருப்பேன் என எனக்கு நானே சொல்லிக் கொண்டேன். என்னால் இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தது. கூகுளில் இருந்து நான் இதை செய்ய முடியும் என்று எழுதப்பட்ட ஒரு புகைப்படத்தை எடுத்து அதை என் வால்பேப்பராக வைத்தேன். புரூக் கேட்சை நான் சரியாக பிடித்திருந்தால் ஒருவேளை இன்று இங்கு வர வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. அது ஆட்டத்தை மாற்றிய தருணமாக இருந்தது. ஆனால் புரூக் மிக சிறப்பாக விளையாடினார். ஆக்ரோஷமான கிரிக்கெட் விளையாடியதற்கு அவருக்கு பாராட்டுக்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த வெற்றியின் மூலம் 2-2 என்ற கணக்கில் தொடர் சமனில் முடிந்தது. சிறப்பாக விளையாடிய சிராஜிற்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் விருது வழங்கப்பட்டது. தன்னால் மாறிய ஆட்டத்தை தானே சரி செய்து அணியை வெற்றி பெற வைத்த டிஎஸ்பி சிராஜை பலரும் புகழ்ந்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.